நீங்க வந்தீங்கன்னா தெரியும் யாரு கவிதாசி யாரு நிறைய கூட்டிங்கன்னா தெரியும். ஆரம்பமா நான் வந்துட்டேன் காணையில் உங்களை எனக்கு வாழை தெரியா ஒரு போட்டோ சரி நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே நியூசிலாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேமிலி வந்து வராங்க. க்ரௌடாக இருக்குன்னா ஏர்போர்ட். ஆமாம் ஏர்போர்ட் க்ரௌட் கும்பம் அப்படியே 11 போகுது மேலே இறங்கின மாதிரி என்ன கொஞ்சம் உயர்த்தும். இப்போ வந்துச்சு ஒரு ஃப்ளைட் உண்டே கொஞ்சம் க்ரௌடாக கிடக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறோம் நீங்கள் கூட வந்து நினைக்கலாம் இன்னும் நல்ல ஒரு க்ளோஸான அண்ணாவும் சரியா அப்படின்னு எனக்கு உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து அவரோட கதைச்சதே வந்து முதலாக மெசேஜில் வந்து கதைச்சி ஒருக்கா தான் வந்து நான் கோல் கதைச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து எங்கள் மீது கொண்ட அன்பு வந்து அது வந்து உண்மை. அது வந்துட்டு நிறைய நாள் பழகிற மாதிரிலேயே வந்து அவங்க எங்களை நிறைய நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நடுவில் அடிச்சு தான் இன்னொரு கேக் தேவைப்பட்டது. அப்பா இந்த கேக்கு உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன். இதில் சின்ன ஆட்டம் வந்தால் நீங்கள் பொறுப்பு. ஐயோ எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடவே பயமாக இருக்கிறாப்பா. இப்போ இல்லை நித்திரைங்களோட ஒரு காளான் பொரியல் கனவான் சிக்கன் தரமாட்டான் உண்டா. அதுதான் பிள்ளைன்ற நீங்க அதில் வர முதல்ல அடிச்சுக்கோ. நான் பார்க்கிங்களா இல்லை ரைட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன்னா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கிளி. நான் அக்கினி. சொல்லடா வேற கவிதாஸ். ஓகே நாங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். இப்போ அதாவது ஆளுக்கு வந்து ஐசிஎம் எடுத்து பாஸ்போர்ட் ரூம் எடுத்து நல்லபடியாக வந்து அந்த பயணம் முடித்துடன் வந்து அவங்களுக்கு வந்து டைம் ஆகிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி. அவங்களுக்கு வந்து 10:30 இதை வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. அவங்களுக்கு நேருங்கடா அண்ணாக்களுக்கு யார் வாரு நீ சொல்ல யார் சொன்ன யார் என்னன்னு தெரியுமா நீங்களுக்கு நான் வீடியோவில் வந்து இப்போ நீ சொல்லணும் அவங்கண்டா என்னடாப்பா நான் பாத்தி ரைனிங் புல. அப்போ அந்த அண்ணாக்களும் வந்து 10:30 தான் லேட் ஆகுது. நியூஸ் வேணும் அண்ணாக்கள் யார் அது அவங்க தான் நாங்களும் வந்து இந்த ஏர்போர்ட்டை நோக்கிய வண்ணம் போய்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து இந்த நியூ இயரை பொறுத்தல வந்து சரியான வந்து ஒரு டிராஃபிக்காக இருக்குடா. அப்போ காட்டுற முன்னுக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக வந்து இங்கே இப்போ நம்மளோட கெஸ்ட் இருந்து வந்து முகத்துக்கு நேரம் பிடிச்சோன்னு எல்லாம் நிற்கிறான்னு சொல்லி போட்டு எடுத்து காட்டலாம். நார்மலாக வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ரூம்ல இருந்து OGF போகிறோம்னு சொன்னால் வந்து ஒரு 280 ரூபா எடுப்பாங்க நார்மல் டேயில் வந்து. அதாவது இந்த டைம்ல வந்து 300 ரூபா இல்லை பிக் மோடல் வந்து 1300 ரூபாய் காட்டுனது வந்து பிக் மீல. அது நேட்டடா இன்றைக்கு தான் என்ன நான் 1000 ரூபா கொடுத்து வந்தேன். எவ்வளோ 1200 ரூபா எங்க இருந்து அது OGF எங்க எப்போ நான் அந்த டிஷர்ட் போட்டேன். டிஷர்ட் அப்போ அதை வாங்கி டிஷர்ட் வாங்க இங்கே இந்த 1000 ரூபா போய்க்கு 1000 பெரியக்கு 1000 2000 டிஷர்ட் எவ்வளோ டிஷர்ட் 5000 ரூபா 5000 7000 நீ நேரத்துக்கு ஒரு 1000 போட்டாங்க 1000 அந்த டிஷர்ட்டா சரி. அதோட அந்த பொடியில் வந்து தானே அப்போ அவனை கூட்டிகிட்டு போய் மேலுக்கு போய் பொம்பளை சுற்றிட்டு வந்து அப்படியே லாஸ்ட்டாக வந்து ரூமுக்கு வந்தது 7 மணியை போல. அப்போ இப்போ நேரம் 8 மணி. அதாவது வந்து நாங்களும் நேற்றைய டைம் வந்து ரூம் எடுக்கும்போது ஒரு 7 மணி அப்படி இருக்கும் வந்து. அதாவது நிறைய கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தவனு சொன்னால் வந்து அவனும் வந்து அடுத்த நாளுக்குரிய காசை வந்து பே பண்ணி சொல்லுவார் வந்து. அதால் ஒரு 1/2 மணி தள்ளி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் அப்படியே வலிக்கிட்டாச்சு. அப்போ நாங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் வந்து. அதாவது இதில் வந்து முக்கியமான விஷயம்னு சொன்னால் வந்து இப்போ வந்து நியூசிலாண்ட்லேருந்து வரக்கூடிய அண்ணாட மகனுக்கு வந்து இன்றைக்கு வந்து பிறந்த நாள். அதாவது வருஷ ஸ்டார்ட்லேயே அதாவது அவையில் அந்த அண்ணாட மகனுக்கு வந்து எத்தனை பிறந்தாலும் தெரியல வந்து அவர் அண்ணா தான் வந்து அண்ணாட சொன்னதான் வந்து மகனுக்கு பிறந்தான்னு சொல்லி
அதில் வந்து ஒரு கேக் கொண்டு கட் பண்ண போகிறோம் ஆளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து. ஆனால் அதில் என்ன விஷயம்னு சொன்னால் வந்து அவங்க வந்து வாராங்கன்னு சொல்லி தெரியல வந்து நாங்கள் வந்து இப்படியும் பண்ணுவோம். எங்களோட ஒரு ஹேரில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன் ஹேர் பிடிக்கிறார்கள் வந்து நாங்கள் வந்து எல்லா விதத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் அப்படி வள்ளி அப்படித்தான் தடக்கப்பட்டு வரும். நாங்கள் வந்து எல்லா வேர்ப்பதை உணர்கிறார், தன்னுடைய உடம்பு வியர்ப்பதை உணர்கிறார். இப்போ என்ன சொல்கிறேன், எல்லா சப்போர்ட்டுக்கும் வந்து எங்களுடைய ஹேர் பிடிச்சா வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை விட வந்து நல்லபடியாக வந்து வீடு சேரலாம். வந்து செல்லவுக்குள்ளேயே பாட்ட கதைகளி நீ இப்படி ஒரு விஷயத்த கேட்டுருக்கலாம். எப்படி வந்ததுலேருந்தே நீ வந்து அவதானிச்சு தெரியல. வந்ததுலேருந்து பாஸ்வேர்ட் எடுத்ததுலேருந்து இந்த இப்போ நம்ம வலிக்கிறது கொஞ்ச நேரம் வரைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முதல் வரைக்கும் அந்த பாஸ்போர்ட் ஐடி வந்து எடுத்து வந்த ஒரு விஷயத்த வந்து உள்ள வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கோல் பண்ணி சொல்லிட்டு இருந்தது. அப்பா அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருந்தா அவர் வந்து சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி சந்தோஷம். கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை இல்லை. அதை பற்றி இப்போ நாங்கள் இன்ஜான வேலை செய்த எங்கள் கொழும்பு அப்போ கொழும்பு அப்போ அங்கே உள்ள ஆக்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு சொல்லத்தானே வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைய தினம் வந்துட்டு நியூசிலாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேமிலி வந்து வராங்க. அப்போ வந்து அவங்க 4 பேர் 5 பேர் அப்படி வர்றதால வந்துட்டு ஒரு வேனில் நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேரை ஏற்றலாம். மேக்ஸிமம் ஏற்றி லக்கேஜும் போடலாம். ஒரு 4-5 பேர் தான் ஏற்றி லக்கேஜும் போட்டு கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம். அதுக்கு மேலே ஆக்கள் ஏற்றினா லக்கேஜ் போடலை. ஏன்னு சொன்னால் ஆளுக்கு 2 லக்கேஜ் படி பார்த்தாலும் வந்துட்டு நியாயமான வெயிட் என்ன. அப்போ வந்துட்டு 2 ஃபேமிலி வர்றதால இப்போ அந்த அண்ணா சொன்னார் அப்படின்னா வந்து 2 வேனில் வந்துட்டு நீங்கள் 2 வேன் கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நானும் ஓமன்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அந்த மற்ற வேன் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சடனாக ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துட்டு அப்போ கராச்சியில் செய்ய விட்டால் வந்து கராச்சிக்காரன் வந்துட்டு உடனே வந்துட்டு தரையில் அப்போ தரையில் இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் வந்து இப்போ 2 வேன் வந்து வந்தால் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு வேன் வந்துட்டு போகிறதுக்கும் 2 வேன் வந்து கொண்டு வரக்கும் வந்துட்டு மேலே என்ன சொல்கிறது மினக்கட்டு வாழையில் பிரியோசனம் கூட. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சடனாக வந்துட்டு வேன் பிழைச்சோன்னா அப்செட் ஆகிடும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல். அப்போ வந்துட்டு எங்களுக்கு வேன் கொண்டு வர ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேன் பிழைச்ச ஒரு இது தானே. அப்போ என்ன சொல்கிறது நாங்கள் வந்து சொல்லிட்டோம் எப்படியாவது வருவோம்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன செஞ்சேன்னு சொன்னால் வந்து வேறு ஃப்ரெண்ட் படியில் இருக்காங்க தானே. அப்போ தெரிஞ்ச தம்பியோட வந்துட்டு அவன் ஹையர் வந்து போகிறவன். அப்போ நான் வந்து சொன்ன தம்பி அப்படி வருஷத்தண்டைக்கு நாங்களும் போகிறோம் வருவியா அப்படின்னு சொல்லி வந்து அப்போ சொன்னால் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே ரொம்ப வந்து நியூ இயர் செலிப்ரேஷனும் பார்த்து அப்பாட அலுவலம் எல்லாம் முடிச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கிட்டோம். அதேமாதிரி இப்போ அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்லேருந்து வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு அனிவைட் பண்ணி கொண்டு இருக்கார். லேண்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க 10:20க்கு தான் வந்துட்டு லேண்ட் பண்ண அப்படியும் ஒரு ½ அன் ஹவர் மேபி 1 hour கூட வந்துட்டு ஆகலாம் வந்துட்டு வாரதுக்கு. ஸோ அது மட்டும் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி. நாங்கள் வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தாலும் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ வெக்கேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு அக்கிலி சொன்ன மாதிரிக்கு அந்த வார அண்ணாட மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து பர்த்டே. அப்போ பர்த்டேன்னு சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டைம் படி உண்மைக்கு வந்து பர்த்டே வந்து முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே முடிஞ்சுது. ஆனால் ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ரீலங்கா லேண்ட் ஆகினக்கு பிறகு அந்த பர்த்டே வந்துட்டு கண்டினியூ ஆகி ஒரு 1 hour இருந்தாலும் எங்களுக்கு மிச்சம் இருக்க போது வந்துட்டு. அப்போ அண்ணா கதைக்குள்ளே சொல்லியிருந்தார் இப்படி ஐயா அது இந்த மகனுக்கு வந்துட்டு பர்த்டே என்ன செய்யலாம், இது ஒரு கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு கேக் கட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது நான் சொன்னேன் வந்து இப்போ அவங்க வந்து 11 மணிக்கு வர போகிறாங்க. அது பார்த்தாக்கு வருஷம் நாற்று வேறு. அப்போ வந்து என்னதான் வந்து கடைகள் 1-2 ஓப்பனாக இருந்தாலும் வருஷம் என்றால் வந்துட்டு சில போல் ஏர்லியாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு எங்கிட்ட தேவைக்கு வந்துட்டு உடனே நாங்கள் போயிட்டு கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கிட்ட ஊரும் இல்லை. அப்போ நான் சொன்ன வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்கோ. ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வந்துட்டு செய்கிறதெல்லாம் அது நார்மலாக எல்லாருமே செய்கிறதானே. அது வந்துட்டு உங்களுக்குமே ஈவன் பழக்கப்பட்டிருக்கும். நான் வந்து
கேக் கொண்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன், கேக் கொண்டு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். அந்த வெற்ற முழுவரி அது இதெல்லாம் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு ஒரு ரோட்டில் ஒரு இடையில வச்சு வந்துட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமாக அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அண்ணா வந்துட்டு ஓகே சொல்லியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் வந்துட்டு கேக் வாங்கல. இப்போ வந்து டைம் இருக்குது எங்களுக்கு, இன்னும் 8 மணின்னு சொல்லக்கூட நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டு போயிடுவோம் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட. அங்கே உள்ள எங்கேயாவது இடத்துல பார்த்து வந்துட்டு கேக் அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் அப்புறம் வந்து அந்த பொப்பர் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டோம்னு சொன்னால் ஓகே வந்துட்டு அக்கினி சொன்ன மாதிரிக்கு வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் இது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரிக்கு. நீங்கள் வீடியோ பார்க்குறோம் நீங்கள் கூட வந்து நினைக்கலாம் இன்னும் நல்ல ஒரு க்ளோஸான அண்ணாவும் சரியா அப்படின்னு மாதிரிக்கு. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து அவரோட கதைச்சதே வந்து முதலாக மெசேஜில் வந்து கதைச்சி ஒருக்கா தான் வந்து நான் கோல் கதைச்சிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து எங்கள் மீது கொண்ட அன்பு வந்து அது வந்து உண்மை. வந்துட்டு நிறைய நாள் பழகிறமோ இல்லையோ வந்து அவங்க எங்களை நிறைய நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க. வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கத்தக்கனையாக நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் அப்பா கூட எழுமன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வாங்க தம்பியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்படி சொல்கிற அந்த ஒரு அன்பு வந்து உண்மையிலேயே வந்து கிடைக்காது. காரணம் என்ன சொன்னால் ஹையர் அண்ட் ஒன்று வந்துட்டு பிடிக்கக்குள்ள கூடுதலாக சொல்லுவாங்க டிரைவர் மட்டும் வந்தாக்கான. இவன் நாங்கள் கூட அப்படி தான் சொல்லுவோம் வந்து அப்படி கேட்கக்குள்ள இப்போ அப்படி கேட்கக்குள்ள நாங்கள் வந்துட்டு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு வருவோம். அப்போ வரைக்குள்ளே அதையும் அக்செப்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்து எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு அனுபவம் அவருக்கும் தேவை அப்படின்ற மாதிரி எங்களை விரும்பி கூப்பிட்டு ஒரு அண்ணாக்காண்டி வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு கட்டாயம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் அவருக்கண்டு மட்டும் இல்லை வந்து இனிமேல் வந்து எங்களுக்கு புதுசாக யாரும் எங்களோட சேனலோட சேர்ந்து இணைஞ்சு கொண்டு நீங்கள் கூட வந்துட்டு எங்களோட பயணிக்க விரும்பினாலோ இல்லாட்டி என்ன தான் வந்துட்டு உங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் கூட வந்து பாருங்க. இப்போ வந்து அவர் சொல்லியிருந்த வந்து 2 வேன் வேணும்னு சொல்லி எதிர்பாராமல் எங்களோட வேன் வந்துட்டு அப்செட் ஆகிட்டு அப்போ உடனடியாக நாங்கள் வேறு 2 வந்துட்டு செட் பண்ணி இப்போ நாங்கள் காட்டுறோம். தம்பி வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கணிக்கிறான். அதே மாதிரி வந்துட்டு இப்போ அவர்கிட்ட விருப்பப்படி வந்துட்டு மகனுக்கான அந்த ஒரு கேக் கட்டிங் வந்துட்டு செய்ய போகிறோம். அதே மாதிரி என்னென்ன தான் வந்துட்டு நீங்கள் விரும்பினாலுமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு உங்களை சந்தோஷமாக வந்துட்டு கவனமாக நாங்கள் எப்படி வந்துட்டு ரோட்டில் போய்க்குள்ளே வந்துட்டு எங்களை வந்துட்டு கவனமாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போமோ அதே மாதிரி தான் உங்களையும் வந்துட்டு கவனம் வச்சுருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ நாங்கள் போகிறோம், போய் வந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே எங்களோட வேலை முடிஞ்சுது. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் சரியான டயர்ட் வந்துட்டு நேற்றும் படுக்கைக்குள்ளே 3:30 இன்றைக்கும் வந்துட்டு வெளியே அலம்பிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவில் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு ஒரு ஏரியா போயிட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ போய் கேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஏர்போர்ட் பார்க்கிங்கில் வந்து நாங்களுமே வந்துட்டு வேனை போட்டுட்டு அண்ட் வீடியோவை வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே வந்துட்டு அக்கினி சொன்ன மாதிரி தான். என்ன சொல்கிறேன், அவங்க வந்துட்டு வீடியோவுக்கு வருவாங்களா தெரியாதான்னு வந்துட்டு நானும் வந்து அதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் தெரியும். அந்த அதால் வந்து நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது அழகுமே இல்லை. வந்து அவங்க வந்தாலும் ஓகே வேறு ஆடலும் ஓகே, ஜஸ்ட் வந்து எங்களோட ஒரு ஹாப்பினஸுக்காண்டி எங்களோட ஒரு ட்ராவலை வந்துட்டு காட்டணும் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ செய்கிறோம். அண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ எங்களை ஹையர்ன்னு சொல்லி கூப்பிட்றவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படியான ஹெல்ப் எல்லாம் வந்துட்டு அடிஷ்னலாக செய்வோம் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ரைட், அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டோம், இங்கே 12 கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். என்ன 90 தூராங்களா இல்லை என்ன நடக்கும்? சில நேரத்தில் பிக்சர் சொல்லுவோம், சில நேரத்தில் நடப்பா டேக்குள்ள கடவத்தைக்கலாம் ஆறாங்களா. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு வெளுக்கிட்டம் ஏர்போர்ட்டுக்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேக் கடை வந்து ஃபைன் பண்ணி ஆக்கினி ஒரு கேக்கு சோப்பு ஏதாச்சும் பேட்டப் அந்த எங்கே கட்டணக்கா கிட்ட இருக்கா கேக் கொண்டு கொண்டு வந்து தம்பியின் பேர் தான் நான் கேட்டேன். இத்தனை அது வயசு அப்படி ஒன்றும் கேட்கல சொன்னால் ஆல்ரெடி லேட் ஆகிட்டு தானே. அப்போ ஆளுக்கு ஒரு வித்தியாசமாக ஸ்ரீலங்கா வச்சு வெட்டோண்டு மட்டும்தான் நினைச்சான், மற்றபடியெல்லாம் இந்த நிறைய எல்லாம் வந்துட்டு நினைக்கல. கண்டிப்பாக இதுவுமே வந்து ஒரு நிறைய நாளை பிறகு ஏன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பிறகு வந்திருக்கோம். நல்ல ஒரு பயணமாக இருக்கும். போய் சேரணும்னு சொல்லி நம்புகிறோம், வந்து போய் சேருவோம் கண்டிப்பாக ஆண்டவற்ற துணையோடு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போதைக்கு நான் இதில் வந்துட்டு போஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். வந்து அங்கே கேக் கடையில் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அப்போ பேமெண்ட் 12 கேட் வந்துட்டது. ஸோ வந்து பே பண்ணிவிட்டு அங்கால ஒரு கொஞ்சம் ரொம்ப கடை தேடணும். கடை தேடி வந்து கேக் கொண்ட வேண்டி அதில் வந்து தம்பியோட பேரை வந்து பொறிச்சிட்டோம்னு சொன்னால் சரி. நீங்கள் யோசிக்கலாம் கேக் ஏர்லியாக வாங்கியிருக்கலாம்னு சொல்லி.
வாங்கியிருக்கலாம் தான். ஆனால் தெரியும் தானே பகல் வந்துட்டு ஒர்க்கு, அப்போ கேக் வந்து சம்டைம் என்ன சொல்கிறது இந்த உயிரிமன்னு சொல்லுவாங்களேன்னு. அதுக்காண்டி இப்போயுமே வந்து டைம் இருக்குது தான், பட் இரவு தானே, பட் ஏசிக்குள்ளே இருந்தானே ஒரு ஓகே இருக்கும்னு நம்புகிறேன். என்னாக்கு நீ எங்க துண்டங்க இல்லை காசு இல்லை காசு கையாசுண்ணா. $2000 முந்தி இருந்தது தெரியுமே. ஓகே, அப்போ வந்து ஹைவேக்கும் கேஷ் பே பண்ணியாச்சு. 400 ரூபா 25-30 கிலோமீட்டருக்குள்ளே வரும் நிற்கிறேன். ஒரு 25 கிலோமீட்டர் வரும். 400 ரூபா பரவாயில்லை. ஏன்னா மிகவும் அந்த என்ன சொல்கிறது கொழும்புலேருந்து நீர்கொழும்பு வர அந்த டிராஃபிக் வந்து கடும் டிராஃபிக்காக இருக்கும். அதால் 400 ரூபா கொடுத்தாலும் ஓகே. இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் கனகரம் காய்ச்சிருப்போம். இப்போ வந்து அக்கினி கேக் ஷாப் பேர் ஐயா அப்பா பார்த்துக்கொள்ள நிறுத்த விடாமல் மற்ற நாங்களையும் லைட்டாக சாப்பிட்டு போட்டு நிற்போம் வேண்டாம், அவங்கள வெயிட் பண்ணாமல். ஏன்னா இப்போ அவங்களோட போயிட்டு சாப்பிடக்குள்ளே அவங்க என்ன டைம் சாப்பிட்றாங்களோ சாப்பிடல, நீ அவங்க சம்டைம்ஸே நாங்களும் ஆக்கள் கூட இல்லை அப்படி செய்கிறதும் சரியில்லை. எனக்கிட்ட பெரிய பசி இல்லை, சும்மா ஒரு ஃப்ரூட் சலாட் சாப்பிட்டாலே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சிலதுக்கு பசியோ அப்போ விட தான் போடும். உண்மையாப்பா? நான் மதியம் சாப்பிட்டேன், அவ்வளோ பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தது மதியம் சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருந்தது. ஆனால் அப்பாவுக்கு அந்த சாப்பாடு இல்லை. அப்பாவுக்கு என்ன பொதுவாக வருவதுக்குமே கூடாதானே என்ன தானே. ஆனால் நாங்கள் கொழும்புக்கு வந்து அங்கே தான் சாப்பிட்றாங்களப்பா கூட பனானா லீஃபில். கடும் எண்ணெயும் உரைப்பும் அந்த ஒரு கணக்கான மிக்சிங்கில் தருவாங்க. நல்லா இருக்கும் சாப்பாடு. நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருந்து. கேக் கடையிலும் இப்போ நேரம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு வருஷம் வேறு. பட் எப்படியா வேண்டி ஆகணும் நான் சொல்லி போட்டேன். இந்த சிக்னல் இருக்குல்ல, அதில் வலதே போய் கொடுங்க. பஸ் ஸ்டாண்ட் போங்க, அந்த கப்பில் கடை தானே பேக்கர்ஸ். இங்கே பார்க்கிங் மே ஒன்றுக்காங்க விடுவோம். உனக்கே உயிரானே என்ன அது பார்க்கிங் என்ன ஓகே விடுவோம். அது ஹோட்டல் அண்ட் பேக்கர்ஸ்ன்னு இங்கே பக்கத்து கடையை சொல்கிறியோ? இது மற்ற கேக்குகள் அந்த சாப்பிட்ற கேக் மாதிரி தான் எனக்கு பார்க்க இல்லையோ? இல்லை பிடிச்சிட்டா இதோட வேறு நாங்கள் பார்க்கவுமே இல்லை. பொங்கல் பேரங்களுக்கு பேரங்கிறாள் இது. ஆனால் என்ன விலை அந்த கேக்? இது வந்து 2600 பேரளி தருவீங்களா? வாசிக்கிறா இல்லை எழுதுல ஏழுமா ஓ ஹலிதார். தம்பி வேணா தாழ்ந்து ஒரு பேப்பரும் ஒரு தாளும் தாங்க. 2 தான் சாரி, பேப்பரும் ஒரு பேனையும் தாங்க. பேப்பரும் தாளுமா? அடே என்ன இது இங்கே அங்கே நெஞ்சனா தம்பி எந்த கேக்கடா ஜூஸ் பண்ண? அதில் நடுவில் இருக்குதா அந்த தொங்கலா? பெரிய ஆண்டா பெரிய கேக்கு. இதுவும் அந்த கதைக்காண்டி கேட்குறேன். இல்லை தொங்கலா ஓகே. இது அந்த மிளகுத்திரி ஐட்டம் அது இருக்குது தானே? ஓகே. ஹாப்பி பர்த்டே பேர் போடும். ஹாப்பி பர்த்டே தேவையில்லையா நுரோஷ். இல்லை இவன் ஹாப்பி பர்த்டே இல்லாட்டும் பரவாயில்ல, அதுக்கு அடிக்க சிரமப்படுவீங்க. பேர் மட்டும் தான் அடிக்குது. ஓ பேர் மட்டும் அடிச்சு. ஓ பேர் மட்டும் அடிச்சா சரி வருவார். இது வந்து இப்போ ஹாப்பி இது ஹேண்டில் இருக்குது.
அது மட்டும் வருது ஆ வருது அதான் ஆ அப்போ எப்படி ஒன்று பண்ண சரி நிரோஸ் நிரோஸ் சின்னதாயிட்டு இது சைஸ் பெருசு போர்டில் அடிச்சுக்கணும் போட்டில் அடிக்க விட மாட்டாடா ஓ அதுதான் என்ன பெருசு மற்றது சின்னது மாதிரி இல்லையா இது இது ஐஸ் இது பெருசா சைட்டில் அடிக்கிற மேடம் பிடிக்குமா ஆ சைடில் அடிக்கானீங்க இது சின்னது இல்லையாடா இல்லை ஓகே அது ஓகே தானே சொன்னாரா எனக்கு போய் லக்ஸாம வந்த மாதிரி பஸ்ஸா வந்து போனாரு அதை கூட கவனிக்க இல்லையா இது எவ்வளோ அண்ணா ஆ எது இது ஹாப்பி பர்த்டே இருக்குல்லடா இதுலேயும் வேண்டாம் உண்டை பண்ணிட்டு போகமுடா அங்கே இதுலேயும் உண்டை கொண்டு அப்படியே 11 போகுது மேலே இறங்கின மாதிரி என்ன கொஞ்சம் உயர்த்தும் அதுதான் அடுத்த அடுத்த எழுத்துக்கு பிழையலாம்ல போகல மேலே கொஞ்சம் நான் தான் யோசிச்சேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பதியுதேன் அதுதான் எந்த நாள் ஆட நடத்துறீங்க அப்புறம் முட்டுப்பட்டும் இல்லை அழுத்து முட்டுப்பட்டும் ஏற்கனவே இறங்கிட்டது கீழே நல்லா இருந்துருக்கும் நடுவில் அடிச்சுருந்தா இன்னொரு கேக் தேவைப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல அடிக்கலாம் ஓஹோ அதுதான் ஆள் பொட்டி செஞ்சுட்டு அது கிடையாது பாத்தியோ போஸ் எவ்வளோ கணக்கு போஸ் கேக்கும் கணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வருக केक टिकट 10 ऐसी आई मेकट මේක 250යි අනිත් එක මේක 100 කාර්ස් ලෝඩ 3යි ஓ அந்த பேக்கில் போட்டாங்க பட் இது கேக் வெட்டிக்க போட்டுங்க கத்தியாங்க பாத்தியா கத்தியோட மாட்டிடாண்ணா கேக் வேணா கத்தியோட மாட்டிடாண்ணா வெட்டுறதுக்கு ஐயோ அதானே முக்கியமான கத்தி வாங்கி கத்தி வாங்கி எங்க கடையில் எங்க எங்க அஞ்சானில் வரணும் என்னது கடை வச்சிக்கல் கேக் கடை பாஸ் என்ன பாஸ் கேக்குக்கு கத்தி இல்லையா பாஸ் என்ன பாஸ் அதுதானே இங்கே வந்துட்டான் வந்துட்டான் புத்தா அப்பா இந்த கேக் உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன் இதில் சின்ன ஆட்டம் வந்தால் நீங்கள் பொறுப்பு அது சரி இப்போ இது புரிஞ்சுன்னா கடை வரியா அதுக்கு அது சரியாக கீழே வைங்க கீழே அதில் வச்சா சரிவா இல்லை கீழே வைங்க ரைட் ஒரு கையால் பிடிச்சோன்றுங்க தம்பி அதில் இந்த மூலையில் ஒரு சாப்பாடு கடை ஒன்றும் அங்கே யூஸ்வல் ஐட்டங்கள்லாம் இருக்குமா அங்கே இந்தியாவுக்குள்ளே ஆகட்டும் அங்கேயே அப்படின்னாங்க அந்த கடை அந்த வெந்தில் சந்தி அது கொஞ்சம் பெரிய கடை எப்படி சுகம் நல்ல பிள்ளை எங்கடாப்பா ஒரு பார்க்கிங் சிக்கல ஆனால் அந்த கடைக்கு அப்படியே பார்க்கிங் கொண்டு வச்சிருப்பாங்களாப்பா இவ்வளோ பெரிய கடையிலாப்பா பேரே ஏர்போர்ட் சிட்டி இருந்தாக்கு என்ன ஏமான் சத்து இதுதான்டா இங்கே போடுற அது தெரியுமாடாப்பா
ஒருவா நானா வட்டி கொண்டு தான் வரணும் ஒரு தம்பி அது எக்ஸிட்டா அதுக்குள்ளே வாக்கிங் இடங்களை காணலப்பா ரைஸா ஆ ஆ மறுத்து போயிது பிரியா அப்போ உனக்கு உனக்கு ஆ ரைஸா ஸ்டாப் பண்ணி மாதிரி போயிருக்காங்க அப்பா உங்களுக்கு வாங்க சசாக்கு வந்திருக்கோம் சசா இங்கே தான் நாங்கள் சாப்பிட்றோம் நீர் குழம்பு வந்தா ஒவ்வொருக்கா வர ஒவ்வொரு வித்தியாசமாக கேட்கா ஐயோ எனக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடவே பயமாக இருக்குடா இப்போல்லாம் நித்திரை கொள்கிற ஒரு இந்த வருஷத்துல என்ன நல்ல முடிவுகளை போனால் செய்வரா அவ்வளோ பாக்குறேன் இடியப்பம் வேண்டாம் கொஞ்சம் லேஸாக இருக்கும் பரோட்டா இருக்கும் சுடத்துட்டு வருது ஓ பரோட்டா செஞ்சு வரும் ரூம் ஹீட்டாக இருக்கும்போது நிற்கிறேன் இடியப்பம் கறி மாதிரியும் சாப்பிடலாம் ஓகே அப்போ நான் வந்து இடியப்ப கொத்தடு தான் கவிதாஸ் அப்பாவும் ரைஸ் அக்கினி வந்து பராட்டா ரைஸ் கொஞ்சம் துணங்க போல காளான் பொரியல் கனவாயவா சரி காளான்டா கனவாயம் சிக்கன் தரமாட்டான் உண்டா காளான் ஆனால் இது கொஞ்சம் குழம்புமே தரணுமேடா கிரேவி இப்போ உங்களோட ரைஸுக்கும் தரதான் வேணும் தரமாட்டாங்கண்ணா ரைஸு கிரேவி தரமாட்டாங்க பைய சாப்பிடும் பாரு என்ன பருப்பு கொண்டு வரானுங்க பருப்பு கேட்டால் தான் பருப்பு ரொம்ப நாள் கொடுக்கணும் பருப்பு அடிப்படை அது நோமல் கடை அது வந்து நோமல் கடை என்ன கோழியை பார்க்க மோசமாக ரெண்டாவது பருப்பு இல்லாட்டி பருப்பு இருக்குடா ஆனால் பருப்பு புரிமா தான் தருவாங்க அது பிரச்சனை இல்லை வர சொல்லு புரிமானா வர சொல்லி விடுதான் குளச்சோரோடு ஒரு குடுவை கொடுத்தா பெரிய யாழ்ப்பாணம் தான் அப்பா சொன்னதான் இது கொத்து தானே பொடிய யாழ்ப்பாணம் அவன் பொடிய எனக்கு தெரியல வா மற்ற அவனுக்கு தெரிய ஆக்கல இல்லோ எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியுமில்ல செல்லங்களே ஏற்றுக்கும் அதில் அப்பா இது பருப்பு மாறி மாறி நாங்கள் சாப்பிட்றத காட்டுறானே ஓகே சாப்பாட்டை காட்டு ரைஸை காட்டு உங்களுக்கு ரைஸ் வந்து தான் காட்டிட்டு ஓகே அப்புறம் வெளியில் எடுப்போம் சின்னவன் வந்து வழி பார்க்கிங்களா நிற்கிறானா நம்ம இப்போ பார்க்கிங்கில் கொண்டு விட்டுட்டு எடுக்க சரி அந்த டைம் ஆயிடுச்சு என்ன நேரம் 10:23 இப்போ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகினி அந்த ஃப்ளைட்டில் தான் இருக்கும் ஏன்னா 10:20 தான் அவனோட லேண்டிங் டைம் இப்போ நாளைக்கு இப்போ நாங்கள் இந்த பார்க்கிங்கில் போட்டு எடுக்க சரியாகும் சரியில்லை அவன் கேனே மணிக்கிறான் தானே ஓகே போட்டு அவனோட கொஞ்சம் காய்ச்சி போட்டு பொருட்கள் கணக்காக இருக்கும் எது அப்பன் பார்க்கிங் அப்போ
அப்பா பிடிச்சிங்க அடிக்கடி சீட்டை கொஞ்சம் சரிண்ணா. ஆனால் இவன் அதுக்கு அணிக்காண்டு பணியேன் ப்ரோ உள்ள படிப்பாய்கண்டா இதுதான் ஆனா ஒரு கேட்போங்க. ஹலோ ஓம் தம்பி அந்த நீங்கள் வெளிப்பாக்கிங்கன்றது இங்கே அந்த இது ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்குள்ளே தான் சொல்கிறீங்க? அதான் அது ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற பைக் வெளியில இருக்குல்ல, ஏர்போர்ட் பார்க்கிங் தான் வெளியில இருக்குது, வெளியோட ரோட்டோட இருக்கு. அதான் சொல்கிறேன் ரோட்டோட இருக்கிறதோ. அது அங்கதான் நிக்கிறேன். எங்கே நிற்கிறீங்க? காணையில் இப்போ நீங்க உள்ளுக்கு நிக்கிறீங்க. இப்போ உள்ளுக்கு வாரம் பாருங்க. வருது ஒரு சில்லர் கலர். ஓ ஓ ஓ ஆ தீலேண்ணே அந்த பேலன்ஸ் அதான் 200 டே ஆடக்கூடா அக்கினி ஆடுங்க இருக்கா ஏ வீதி ஆடுங்கன்றது ஆடக்கூடா அசையக்கூடா சொல்லி கிடையாது. ஏந்த அப்பா கிட்ட கொண்டில இருக்கு மொத்த கிட்ட கொண்டில இறக்குறதா ஆ என்ன ஹத்து எங்கடா ஜரோண்ட ஷேப்ல நிற்கிறான் அவன் எவ்வளோ நிற்காண்டவா கம்பெனியர் எத்தனை மணிக்கு லேண்டிங்? லேண்டிங் இப்போ வந்துச்சு ஒரு ஃப்ளைட். அதுதான் போல ஏன்னா 10 ரூபாய்க்குன்னு சொன்னது. 10 ரூபாய்க்குன்னு சொன்னவே. 10 ரூபாய்க்கு. அண்டா இப்போ வந்தால் தான் இருக்கணும். அண்டா அப்படி ஒரு இன்னொரு கொஞ்சம் ஒன்று வர உண்டே கொஞ்சம் க்ரோட்டாக கிடக்குது. ம் உங்களை கண்டது இல்லை நீங்கள் ஜருண்டு அண்ணாவோ? தெரியும் ஜருண்டு பழக்கம். அதுதானே அண்ணாண்டு இல்லையே அவன் மாறி சொல்லிட்டான். அதுதான் அது என்னடா அப்போ நான் குரலும் கேட்டது இல்லை ஆலயம் கண்டது இல்லைன்னு பார்த்தேன்னா. எத்தனை வந்தீங்க இங்கே? நான் வந்து கொழும்பு போயிட்டு லேண்டிங் வேலை நடக்குது. அதை பார்த்துட்டு இது அடிக்க வச்சுட்டு. ஓகே ஓகே. அப்போ இப்போ திருப்பி இங்கே பார்க்கிங் எத்தனை வந்தீங்க? இல்லை பார்க்கிங்க்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? பார்க்கிங் நான் ஒரு 8 மணி. 8 மணி அப்படி வந்தீங்களா? ஓகே சாப்பிட்டீங்க நானே எங்கே இங்கே விட்டு நிறைய சாப்பிட்டாங்க. குழம்புலையா? சரி சரி ஓகே. அப்போ நின்றுட்டு அவங்க கோல் அடிக்க போவோம் அப்போண்ணே. ஓகே அவள் அடிக்க பின்னேசி போகிறது இல்லை. ஹலோ ஓம் ஹலோ ஓ வெளியால வெயிட் பண்றேன். அந்த முன்ன இருக்குல்ல பேரடி கொடுப்பாங்க. அதுதான் பிள்ளைன்ற நீங்கள் அதில் வர முதல்ல அடிச்சுக்கோ. நான் பார்க்கிங்கில் இல்லைங்களா? ரைட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேண்ணா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஓ நான் நீங்கள் வெளியில் வரும்போது அடிப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே ஓகே நான் பாருண்ணா. ஓகே ஓகே நீங்கள் வரைக்கும் வரேன். ஓகே ஏண்டா பாய். ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே. என்ன அப்போ காசு வேண்டாம் போய்க்க காசே வேண்டாம்டா. அப்போ இவங்களோட ரூல்ஸ் எனக்கு கொண்டு மாவளங்கில்லைப்பா. ஐயோ கடவுளே. இப்போ நான் யோசிச்சா ஒரு க்யூவில் நிற்கிறேன்னு சொன்னவர் இப்படியும் வெளியில் வர முந்தையே எடுத்துகிட்டு வரேன்ண்டு. வெளியில் வந்து அப்புறம் எடுத்துக்காரு நானே நீர். சரி அது பிரச்சனை இல்லை. இங்கே வேறு ஆட்டோக்காரண்ணே. அச்சா இதுலேயும் அங்கே போய் வரணும். சரியா க்ரௌடாக இருக்குன்னா ஏர்போர்ட். ஆமாம் ஏர்போர்ட் க்ரௌட் கும்பம். அவ்வளோ அப்படித்தான் கிடக்குண்ணே. அப்போ அந்த கேக்குக்கு மேலே இருந்து விட்டா அதை மிதிச்சு விட்டாங்க கவனமா. பாவண்டா போய் ரெண்டு வேலை செய்கிறது வேணாம். அவ்வளோ டேடாக கீழே கூட கூட செக் பண்ணுறது அவ்வளோ அடிப்பாங்க கோலோண்டு மற்ற கோயிலின்னு கோயில் ட்ரக்கிக்கதின்னு. ஆனால் ஏர்போர்ட் கடும் இதுதான்.
எங்களுடைய வடிவா லக்கேஜ் ஏற்றலாம் பின்ன சீட்டு காட்டுண்ணா. ஓ எந்த பக்கம் நிற்கிறீங்கண்ணா? முன்னுக்கு முன்னுக்கு நீங்க வாங்க. உங்களை இதுல நிக்கிறோம் வாங்க. அப்படி பார்க்க மாட்டாங்க. கண்டுட்டீங்களா உங்களை? ஹலோ கண்டுட்டீங்களா உங்களை? எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க நீங்கப்பா? நாங்கள் இந்த அரைவேலுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு நினைக்கிறீங்க நீங்க? ஹலோ அந்த இது அதாடி அந்த வழியால அந்த வாசல் அடிக்க நிக்க மாதிரி. ஓ மொழி ஆக்கள் என்ன இல்லோ? என்ன கலர் உடுப்பு போட்டிருக்கீங்க? நான் ஒரு நீல கோடு ஓடு சார். நீங்க வந்தீங்கன்னா தெரியும். யாரு கவிதாஸ் யாரு நிறைய கூட்டிங்கன்னா தெரியும். ஆனால் என்ன சொல்லுவோம் அதில் வாகனங்கள் கூட வாங்க சரியா ரோட்டா கிடக்காத நின்று கொள்ளையிலாது இடத்துல ஆரம்பம். நான் வந்துட்டேன் காணையில் உங்களை எனக்கு மாலை தெரியா ஒரு ஃபோட்டோ சரி நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேர் ஓகே ஓகே ஓகே. இதோ எப்போ வந்து நிமிஷா கடை அப்படியே போ. முன்னுக்கு பேர் கிடக்கா காட்டு